மருத்துவ சேவையில் புதிய மைல்கல்லை அடையும் கோவை. கோவை தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் உலக தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் திறப்பு விழா. கோவையை தலைமையிடமாக கொண்டு கண் மருத்துவத்தில் சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கோவை கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா ஞாயிறு 29/12/2024 அன்று ஆர்எஸ்புரம் ராஜஸ்தானி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி சிறப்புரை ஆற்றினார். இந்த புது கட்டிடத்தின் சிறப்புகள் பற்றி டாக்டர் ஸ்ரேயாஸ் ராமமூர்த்தி விளக்கினார். இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம். கிருஷ்ணன், கங்கா மருத்துவமனையின் ஆர்த்தோபீடிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் எஸ். ராஜசேகரன், கிராஃபட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் ரவி ஆகியோர் உரையாற்றினர். இவர்களை தொடர்ந்து CIIQ ஹெல்த்கேர் கேட்டலிஸ்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சுவாமிநாதன், சென்டர் ஃபார் சைட் கண் மருத்துவமனையின் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மஹிபால் சச்சிதேவ் மற்றும் சென்னையை சேர்ந்த அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் வாழ்த்துரை வழங்கினர். இவர்களுக்கு பின்னர் சிறப்பு விருந்தினர் ஆரின் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் TV மோகன்தாஸ் உரையாற்றினார். நிகழ்வின் இறுதியில் டாக்டர் கீதன் ஷா ஸ்ரேயாஸ் சச்சிதேவ் நன்றி உரை ஆற்றினார். புதிய கட்டிடம் திறப்பு விழா குறித்து தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் D. ராமமூர்த்தி கூறுகையில், 1.20 லட்சம் சதுரடியில் விரிவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் உயர்தர சிகிச்சையை வழங்கவும் எங்களுக்கு உதவுகிறது. இக்கட்டிட உள்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. விரிவாக்கம் ஒரு சிறந்த கண் மருத்துவ சேவையை மூலம் நோயாளிகளின் சிகிச்சை அனுபவங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் தரமான கண் சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கிணங்க உலக தரம் வாய்ந்த கண் சிகிச்சைகளை குறைவான கட்டிடத்தில் மனித நேயத்துடன் வழங்குவதே எங்கள் லட்சியமாக கொண்டு சேவை புரிந்து வருகின்றோம். மேலும் 130க்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள், 250+ அனுபவமிக்க ஆப்டோமெட்ரிஸ்ட் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருப்பதே தி ஐ ஃபவுண்டேஷனின் உண்மையான வலிமையாகும். விரிவாக்கப்பட்ட விதியின் அம்சங்கள், அதிநவீன கண் மருத்துவ தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த மையம் அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் சிகிச்சை வழங்கும் வசதி கொண்டது. மேம்படுத்தப்பட்ட மற்றும் விசாலமான காத்திருப்பு பகுதிகள், 40 ஆலோசனை அறைகள், 60 ஆப்டோமெட்ரிக் அறைகள், 10 நவீன அறுவை சிகிச்சை அறைகள், 15 கண் மருத்துவ ஆய்வகம் மற்றும் நோய் கண்டறியும் அறைகள், 40 உள் நோயாளிகள் தங்கும் மற்றும் பகல் நேர ஓய்வெடுக்கும் அறைகள், 4 கண்ணாடியகம் மற்றும் மருந்தகம், 110 கார் பார்க்கிங் வசதி, 40 ஆண்டுகால சேவை. தி ஐ ஃபவுண்டேஷன் தற்பொழுது மொத்தம் 23 கிளைகளை நிறுவி முறையே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் கண் மருத்துவத்தை சிறப்பாக அளித்து வருகின்றது. தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து மையங்களும் நேஷனல் அக்ரெடிட்டேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தொகுத்துள்ள திட்டங்களையும் நியமனங்களையும் கடைபிடித்து செயல்படுகின்றன. கடந்த 40 ஆண்டு காலமாக தி ஐ ஃபவுண்டேஷன் தன்னுடைய மருத்துவ மையங்கள் மூலம் கோவை, திருப்பூர், பெங்களூர், நீலகிரி, பாலக்காடு, எர்ணாகுளம், கோழிக்காடு, ஈரோடு, பொள்ளாச்சி, சேலம், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் சுமார் 20 லட்சத்திற்கு மேலானவர்களுக்கு சிகிச்சையை அளித்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது. நாட்டிலேயே பல நவீன கண் சிகிச்சை முறைகளை முதல் முறையாக அறிமுகப்படுத்திய பெருமையும் பெற்றுள்ளது. இம்மருத்துவமனை பார்வை திருத்தம் மற்றும் கண்புரை நீக்கம் சிகிச்சை முறையில் முதல் முறையாக லேசர் முறையை அறிமுகப்படுத்தி மிக துல்லியமான பார்வை பலனை பெற்று தந்த முன்னோடிகளில் ஒன்றாக திகழ்கின்றது. தொழில்நுட்பத்தை உபயோகிப்பதில் முன்னோடியாக திகழும் தி ஐ ஃபவுண்டேஷனின் அனைத்து மருத்துவ மையங்களும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருப்பதால் நோயாளிகளின் பரிசோதனை அறிக்கை, மருத்துவ ஆலோசனை, மருத்துவ வரலாறு ஆய்வுகள் மற்றும் அவர்களின் முழு விவரங்களையும் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் எந்த ஒரு மையத்தில் இருந்தும் மருத்துவர்கள் பார்த்து சிகிச்சை அளிக்க உதவுவது மட்டுமல்லாமல் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் அளிப்பதற்கு இது வழிவகுக்கிறது.
தி ஐ ஃபவுண்டேஷன் கோயமுத்தூரில் ராஜலட்சுமி நேத்ராலயா மற்றும் திருப்பூரில் திருமூர்த்தி நேத்ராலயா என்கின்ற தொண்டு நிறுவனங்கள் மூலம் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களுக்கு இலவச சிகிச்சையை அளித்து வருகின்றது. தி ஐ ஃபவுண்டேஷன் என்றும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு வலுவான ஆய்வு மற்றும் கல்வித்துறையை உருவாக்கியுள்ளது. இக்கல்வித்துறையை மருத்துவர்கள், ஆப்டோமெட்ரிஸ்ட் மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் என அனைவருக்கும் உரிய பயிற்சியை அளித்து வருகின்றது. தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் நவீன சிகிச்சை முறையை பற்றி முழு அறிவையும் தன்னுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதில் உறுதியும் ஆர்வமும் கொண்டவர். இவர் அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் அறிவியல் குழுவின் தலைவராக 6 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்துள்ளார். தொடர்ந்து 2016 முதல் 2017 வரை அச்சங்கத்தின் AIOS பொது தலைவராகவும் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி தி ஐ ஃபவுண்டேஷன் மெடிக்கல் டைரக்டர், அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் AIOS கல்வி மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் தலைவராக 2016-2017 பொறுப்பேற்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.